ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு கூற வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றது அம்மா, எங்களை சேர்த்து வையுங்கள் தாயே, எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை, அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை, அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, நான் இப்பொழுது உன்னுடைய தாயாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும், அவர்களினுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும். என் குழந்தையே, யார் ஒருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 சொந்தங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் என்றுமே நீ அனாதையாகத்தான் இருக்க போகின்றாய். இதை நீ வாழும் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? என் செல்ல குழந்தையே, சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. ஏனென்றால் காலம் இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதை தான் உனக்கு எப்பொழுதும் உணர்த்துகின்றது. அதைத்தான் உன் அம்மாவும் உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும், அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதான் இருந்தது. இதுவெல்லாம் இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த குறையில் இல்லாமல் தான் இருக்கின்றது. ஆனாலும் சில கோபத்தாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்கின்றீர்கள். இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகின்றீர்கள். என் அன்பு குழந்தையே, இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே, உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை. பலமுறை இது போல நடந்த பிறகும் சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது. நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவதில்லை. அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அது என்ன
தெரியுமா? உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தி பேசிவிடக் கூடாது. உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கின்றேன் என்று நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக் கூடாது. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வளம் நடத்த வேண்டும். தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டும் என்று நீ கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் தங்கமே, நீ நினைக்கலாம், நாம் சம்பாதிக்கின்றோம், நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகின்றேன், நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன் என்று கூட நீ சொல்லலாம். நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கின்றது. அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களினுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது. என் குழந்தையே, சில சமயங்களில் நீ உன்னுடைய துணையிடத்திலே அதட்டலாக பேசினாலும் கூட, கோபமாக கத்தினாலும் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, கணவனுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனினுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசி கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக பேசி கொண்டிருப்பதனாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்வது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது. என் செல்லமே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டிப்பிடிப்பதனாலோ முத்தமிடுவதனாலோ இல்லை. அதற்கும் மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒவ்வொருவரும் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக் கூடாது அல்லவா? உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையை போலதான் பார்த்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா? அவனுடைய மனைவிதான். எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை. ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்து விட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளிப்படுத்த
ஏற்படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வைத்து கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண்கலங்க வைத்து விடுகின்றீர்கள். என் தங்கமே, நீ என் குழந்தை அல்லவா? நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் அன்பாக பேச வேண்டும். வெளியில் உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தது தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? இந்த குடும்பத்திற்காகத்தானே நீ இத்தனையும் செய்து வருகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துணையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.